ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பூஸ். ரோஜாவின் ராஜா நேரு. அனைவருக்கும் வணக்கம். ரோஜாவின் ராஜா நேரு எனும் தலைப்பில் எனது தாத்தா எழுதிய ஒரு சிறிய கவிதை சொல்ல வந்திருக்கிறேன். நான் அபினவ் காளிதாஸ், 2ஆம் வகுப்பு ஆ பிரிவு. ரோஜாவின் ராஜா நேரு. அன்றொரு நாள் இந்தியா வறுமை கோட்டின் கீழ் வாடிப்போய் நின்றது. அன்றொரு நாள் இந்தியா வறுமை கோட்டின் கீழ் வாடிப்போய் நின்றது. அப்போது புனிதம் இங்கு பூக்களாய் விரிய, புண்ணியம் வந்து புனலாய் வழிய, சாலையெல்லாம் மலர்ச்சோலைகளாக, அறம் பொருள் இன்பம் அனைத்தும் நல்கும் பரம்பொருளாக வந்தான் ஒருவன் அவன். ஆசிய ஜோதியாகி அழியா புகழ்பெற்ற மனிதருள் மாணிக்கம் மாமனிதர் நேரு. மனிதருள் மாணிக்கம் மாமனிதர் நேரு. 5 ஆண்டு திட்டங்கள் அணிவகுத்து நின்றன அவன் ஆட்சியில். முறை செய்து காத்ததனால் மக்கட்கு இறையென்றானவன். சிந்தனையும் செயல்பாடும் மக்களுக்கே என்றதனால் ரோஜாவின் ராஜாவாய் திசையெங்கும் புகழ் பெற்றான். ஊரெல்லாம் ஆலைகள், பாதையெல்லாம் சாலைகள். ஆற்றை கண்டவுடன் அணைகள் கட்டினான். அதனால் வரப்புயர்ந்து நீர் உயர்ந்தது, நெல்லுயர்ந்து குடி உயர்ந்தது, நேருவின் புகழும் உயர்ந்தது. அவன் அன்னையை நேசித்ததை விட அதிகம் நேசித்தது இந்த மண்ணை. அதனால் பாரதத்தாய் உன்னாட்சியில் புகழ்ச்சலங்கை கட்டிக்கொண்டாள். கவலை மறந்தால், களிநடம் புரிந்தாள். 17 ஆண்டுகள் தன்னையே மறந்தாள். பஞ்சசீலம் தந்த பாரதத்து நாயகனே, பூரதத்தில் ஏறி வா, உன் பொற்கால ஆட்சி தொடர. நன்றி.